உங்களுக்கு தெரியுமா? செங்கடல் இரண்டாக பிரிந்த அந்த சம்பவம் வெறும் தண்ணீர் பிரிந்த ஒரு அதிசயம் மட்டுமில்ல. அது எகிப்து எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ஆன்மீக போர். அந்த இரவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வனாந்தரம். சுத்திலும் அடர்ந்த இருள். இஸ்ரவேலர்கள் முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் கோபமான ராணுவம். இருபுறமும் மலைகள். நடுவில் சிக்கிய மக்கள். மனித கண்களுக்கு இது முடிஞ்சது. இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு தோணுற சூழல். ஆனா, காணாத உலகில ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. மோசே தன் கோலை உயர்த்திய அந்த நொடி, வானத்திலிருந்து ஒரு நெருப்புச் சுவர், கண்ணுக்கு தெரியாத நெருப்பு இறங்கி வந்தது. அந்த நெருப்பு என்ன செய்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு ஒளி கொடுத்தது. எகிப்தியர்களுக்கு நகர முடியாத இருள் கொடுத்தது. இது சாதாரண நெருப்பு இல்ல. தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கும் அவர்களை துரத்தின எதிரிகளுக்கும் நடுவில் வந்து நின்ற தருணம். அதுக்கப்புறம் கடலையே கிழிச்சு போடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காற்று வீசியது. செங்கடல் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரவேலர்கள் கடலின் அடியில் நடந்தபோது அவர்கள் வைத்த ஒவ்வொரு அடியும் அடிமைத்தனம் உடைக்கப்பட்டதற்கான ஆன்மீக சாட்சியாக வானத்தில் பதிவானது. பார்வோனின் ரதங்கள் வேட்டையாடும் மிருகங்களைப் போல